காதலோட சுகம் என்னன்னு தெரியுமாங்க? அதுதான் காத்திருப்பு. காதலுக்காக ஒவ்வொரு நிமிடமும் காத்திருப்பும் ஒரு சுகம்தான். அப்படி 9 வருஷம் காத்திருந்ததுக்கான பதில் என் வாழ்க்கையில் கிடைச்சது. 2014 அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா எனக்கு ப்ரப்போஸ் வந்துச்சு. அந்த ப்ரப்போஸ் பண்ண சொன்னது வேறு யாரும் இல்லை, என்னோட மாமா பையன். அந்த நிமிடம் முன்னாடி வரைக்கும் அவங்கள நான் பார்த்து பேசினது கூட கிடையாது. அதனாலேயே நான் அவங்களுக்கு நோ சொல்லிட்டேன். அப்படியும் என்னை விடாமல் 1 இயர் ஃபாலோ பண்ணாங்க. 2015 டிசம்பர் அவங்க லவ்க்கு நான் அக்செப்ட் பண்ணேன். 2 இயர்ஸ் பேசிக்காமையே லவ் பண்ணிக்கிட்டோம். 2018 என்கிட்ட பேசணுன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்பர் கொடுத்து விட்டுருந்தாங்க. என்கிட்ட அந்த டைம் மொபைல் இல்லை. அதனாலேயே எனக்கு மொபைல் வேணும் அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் அடம் முடித்தேன். சாப்பிடாம கிடந்தேன். ஒரு வழியாக எங்கள் வீட்டில் மொபைல் வாங்கி கொடுத்தாங்க. என் மொபைல்லேருந்து ஃபஸ்ட்டு கால் அவங்களுக்கு தான் பண்ணேன். அப்படியே நாங்கள் நிறையா பேச ஆரம்பித்தோம். 2022 எங்கள் விஷயம் எங்கள் வீட்டுக்கு தெரிய வந்துச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் என்னை கூட்டு எதுவுமே கேட்கல. அதுவே எனக்கு ஒரு பெரிய பயத்தை கொடுத்துச்சு. ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிக்கிறதுக்கான அந்த நாட்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவ்வளோ நாள் என்னெல்லாம் பேசணுமோ அதையே திரும்பி திரும்பி பேசிகிட்டு இருந்தோம். நிறையா கிஃப்ட் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதுலேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கின்ற கிஃப்ட் எல்லாமே எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலானது. அப்படியே 9 வருஷம் பல சண்டைகள், பல தடுமாற்றங்கள் வந்தது. எங்கள் காதல் சிறந்ததுனால எங்கள் பேரண்ட்ஸுக்கு எங்கள் காதல் மேலே நம்பிக்கை வந்துச்சு. அப்படியே ஃபைனலி 9 வருஷம் காத்திருந்ததுக்கான பலன் 2023 எங்கள் அப்பா அம்மா வாயிலிருந்தே கிடச்சிது. எங்கள் லவ்க்கு பச்சை கொடி காட்டிட்டாங்க. Now with all our family blessing getting married 2024 May 19. ஸோ இன்னைக்கு எங்களோட ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி பட்டு. லவ் யூ.